நம்ம பார்வதியை பாழும் குழியில தள்ளி விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ட்ரோல் பண்ணி இப்படி எல்லாம் பண்றீங்களே, எதுக்கு அவங்க ஃபேமிலிய அவங்க அம்மாவெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? ஆனா சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங், டிராமா குவீன். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க. பார்வதியும் கமருதீனும் வெளில போற அளவுக்கான ஆக்டிங்கா செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ஒரு 2 பேரோட வாழ்க்கையை முடிச்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. பார்வதியோட கேம் எனக்கு பிடிச்சிருந்தது. கேவலமா அந்த பொண்ணை எவ்வளவு இழிவுபடுத்த முடியும், எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த பொண்ணை கொச்சப்படுத்தி போட்டுட்டு இருக்கிறீங்க. பார்வதியோட சொம்பு தூக்கியா இருக்க, இல்ல பார்வதியை போய் ட்ரோல் பண்ணி அதுதான் உங்களுக்கு டைட்டில் இல்லையே. இவ்ளோ பண்ற அளவுக்கு பாரு என்ன பண்ணிட்டாங்க. எதுக்கு இந்த வன்மம், எதுக்கு இந்த மாதிரியான போஸ்டர்கள், எதுக்கு இவ்ளோ கேவலமான வார்த்தைகள், இரங்கல் நோட்டீஸ்? நாளைக்கு ஒரு பிக் பாஸ் போற ஒரு கண்டஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்கங்க. அந்த பொண்ணை பேசினா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணோட அம்மாவை. நான் எப்பவுமே இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான விஷயத்துல பெருசா தலையிட மாட்டேன். பிகாஸ் நம்ம பேசுற டைம், பேசுற இடம், பேசுற வார்த்தை, பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சாண்ட்ரா பார்வதி தள்ளி விட்டது தப்பா ரைட்டா? பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பா ரைட்டா? அதுக்கப்புறம் கமருதீனும் பாருவும் லவ் பண்ணது தப்பா ரைட்டா? இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு நாள் கிடையாது. ஏன்னா அது ஒரு கேமை அவங்க விளையாண்டாங்க. அதனால சாண்ட்ராவை ஒரு தள்ளி விட்டு ஒரு விஷயம் நடந்தது, தள்ளினது தப்பு தான். ஒரு பெண் தள்ளக்கூடாது. ஓகே, சரி, ஓகே, பார்வதி தள்ளிட்டாங்க, ஓகே, அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. மக்களாகிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பார்வதி சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்வதியை தள்ளி விட்டுட்டு இருக்கோம், பாழும் குழியில தள்ளி விட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? என்ன ட்ரோலு, என்ன போஸ்ட்டு, அவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிக் பாஸ்ன்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு இந்த ட்ரோல் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே, அதெல்லாம் கூட ஓகேங்க, பண்ணிட்டு போங்க. அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்களே, என்னங்க? அவங்க அம்மா 2 அடி அடிச்சிருந்தா கூட என்ன சொல்லியிருப்பீங்க? என்னங்க இந்த மாதிரி ஒரு இது கேம் தானே, அவ ஒரு கேமா விளையாடி இருப்பான்னு கூட ஒரு வாய் பேசும். அடிக்கலனாலும் இவெல்லாம் ஒரு அம்மாவான்னு பேசுறீங்க. எந்த அம்மா அங்க பிக் பாஸுக்கு போய் கமருதீன்னு ஒருத்தர் இருப்பா, இல்ல எவனா ஒருத்தர் இருப்பா அவனை லவ் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாங்க. எல்லா அம்மாவும் தட்டி கேட்கதான் செய்வாங்க. அவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா, அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மு, அவ்வளோ கேமரா இருக்கு. மேபி அவங்க அம்மா அங்கே கேட்காம இருந்திருக்கலாம். எந்த அம்மாவும் ஒரு பொண்ணு பண்ற தப்பையோ ஒரு பையன் பண்ற தப்பையோ எந்த குடும்பமும் கேட்காம இருக்காது. ஓகேவா? எதுக்காக பார்வதி விளையாண்டாங்க? பார்வதி ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. எதுக்கு அவங்க ஃபேமிலிய அவங்க அம்மாவெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? கொஞ்சம் கூட சத்தியமா சொல்றேன், சாண்ட்ரா நீங்க என்ன வேணா திட்டுங்க, என்ன வேணா பேசுங்க, ஓகேவா? பார்வதி பண்ணது தப்பா ரைட்டா அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங், டிராமா குவீன். தள்ளி விட்டாங்க, தள்ளி விட்ட வெளியும் உண்மை. சாண்ட்ரா ஒரு வார்த்தை பேசினாங்க, பார்வதி ஒரு வார்த்தை பேசினாங்க, தள்ளி விட்டாங்க. ஓகே, அது வெளியும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க. அந்த ஆக்டிங்கையும் பார்வதியும் கமருதீனும் வெளில போற அளவுக்கான ஆக்டிங்கா செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ஒரு 2 பேரோட வாழ்க்கையை முடிச்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப ஜாலியா உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் பாக்குறதுனால பிக் பாஸ் டிஆர்பி இறங்க போறது கிடையாது, ஓகேங்களா? சத்தியமா பார்வதியோட கேம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொல்றது சாண்ட்ராவை தள்ளி விடுவதற்கு முன், ஓகே, கண்ணு அடிச்சு வீங்க வச்சாங்க. அந்த பொண்ணு கட்ஸா நின்று ஆடி இருக்காங்க, நின்று ஆடினாங்க, வலிய பொருட்படுத்தாம ஆடினாங்க. அவ்வளோ சூப்பர் பிளே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அவ்வளோ கேவலமா அந்த பொண்ணை எவ்வளோ இழிவுபடுத்த முடியும், எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அந்த பொண்ணை கொச்சப்படுத்தி போட்டுட்டு இருக்கிறீங்க. என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை நான் பார்வதியோட சொம்பு தூக்கியா இருக்கேன், இல்லை பார்வதி சம்பாதிக்கிற காசுல எனக்கு பாதி கொடுக்க போறாங்க, இல்லை பார்வதி இது வெளியே பார்வதியை நான் பார்த்தது கூட கிடையாது. நான் கேமா பார்த்தேன். ஓகே, கேம் முடிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்களும் தயவு செஞ்சு இதை விட்டுட்டு உங்க வேலையை கொஞ்சம் பாருங்க.
பார்வதியை போய் ட்ரோல் பண்ணி அதுதான் அவங்களுக்கு டைட்டில் இல்லையே. அதுதான் அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே போலியே, வீட்டுக்கு போயிட்டாங்களே. விடுங்களேன், இப்பயாவது விடுங்களேன் அவங்கள. எதுக்குங்க ஏன் இப்படி? இந்த சோசியல் மீடியா ஒருத்தங்கள மேல உயர்த்துறதுக்கு பார்க்கணுமே தவிர கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடாதுங்க. எத்தனோ பேரை வாழ வச்சிருக்க சோசியல் மீடியா ஏன் பார்வை இவ்வளோ பண்ற அளவுக்கு பாரு என்ன பண்ணிட்டாங்க? இது கேம்ங்க, இது ஒரு ஷோ. டிஆர்பிக்காக அவங்க கேமை அவங்க பர்ஃபெக்டா ஆடிட்டு பார்வதி நல்ல பேர் எடுக்கணும்னு ஆடிட்டு போனாங்க. அது பை மிஸ்டேக் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அது அவங்களுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். இன்னொன்னு, அவளோட வாழ்க்கையே ஒன்றும் முடிஞ்சிட போறது கிடையாது. நம்ம மக்கள் இவ்வளோ பேசுறமே, பார்வதி எங்க பார்த்தாலும் கை கொடுக்க தான் போறோம், அவங்கள கட்டி பிடிக்க தான் போறோம், அரவணைக்க தான் போறோம், நான் ஊரை விட்டு ஒதுக்கிய வச்சிட போறோம். எதுக்கு இந்த வன்மம்? எதுக்கு இந்த மாதிரியான போஸ்டர்கள்? எதுக்கு இவ்வளோ கேவலமான வார்த்தைகள், இரங்கல் நோட்டீஸ் எல்லாம் ரொம்ப டூ மச்ங்க. அப்புறம் எப்படிங்க மக்களோ இல்ல ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களோ நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா பேச வருவாங்க, இல்ல இறங்கி கேம் ஆட எப்படிங்க முடியும்? சொல்லுங்க. நாளைக்கு ஒரு பிக் பாஸ் போற ஒரு கண்டஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்கங்க. அப்போ நல்லாவே ஆட மாட்டாங்க. வாங்குற காசுக்கு சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓசியா வந்துட்டு தான் வருவாங்க. அவங்களோட 100% எந்த அவுட்புட்டும் கொடுக்க முடியாது. இந்த சோசியல் மீடியா நம்மளை எப்படி பார்க்கும் பயந்து ஆட வேண்டியதா இருக்குங்க. தயவு செஞ்சு இதை ஒரு கேமா பாருங்க. பார்வதி பண்ணது ரைட்டு, சாண்ட்ராவை தள்ளி விட்டது ரைட்டு, அப்படியெல்லாம் நான் பேசவே விரும்பல. பார்வதி பண்ணது தப்பு தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளும் அதே தப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த கதையை விட்டுட்டு எல்லாம் வெளியில போங்க. அந்த பொண்ணை பேசினா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணோட அம்மாவை சத்தியமா முடியல. எதுக்கு இவ்வளோ வன்மம் பார்வதி மேல? கண்ணை அடிச்சு உடைச்சும் யாரும் அவளுக்கு பேசல, யாரும் அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கல. இன்னைக்கு வெளியில போறா, அப்பயும் இல்ல. என்னங்க அந்த பொண்ணு அப்படி என்னங்க பண்ணிடுச்சு உங்களுக்கு எல்லாம்?